தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஐயா, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் பாவகத்தில் அப்படியே வலிமையாக செவ்வாய் 5ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒன்று. உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்துலேருந்து 8ல் மறைகிறார். ஐயா, 7ஆம் இடம் நல்ல இடம்னு சொல்கிறாங்க, 8ல் குரு மறைஞ்சால் பெரிய கெடுதல்கள் வந்துடாதா? உங்களுக்கு விதி விலக்குங்க. அவர் இங்கே உச்சமாகிறார் இல்லையா? 8ல் உச்சமாகக்கூடிய ராசிநாதன் தன்னுடைய ராசியை வளப்படுத்த பலப்படுத்த என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்பதன் அடிப்படையில் 8ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அப்படி இப்படி வேணுமானால் சில விஷயங்களை நகர்த்துவாரே தவிர பேசிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களில் அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தன வீட்டை பார்க்கிறார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு அடிக்கடி அனுப்பி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே படிப்படியாக வந்துடுங்க. பெரிய அளவில் கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. சிலருக்கு இது வரைக்கும் எந்த இடத்துல மதிப்பு கம்மியாச்சோ, எந்த இடத்துல பணத்தை விட்டீங்களோ, எந்த இடத்துல யாரால் பெரிய தொல்லைகளை அனுபவிச்சிங்களோ அந்த தொல்லைகளெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குது. 5ல் செவ்வாய் அப்படிங்கிறது புத்திர அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்களை விலகக்கூடிய அமைப்பு. குழந்தை இல்லாதவர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் இந்த மாதம் மேலோங்கி இருக்கும் என்கின்ற ஒரு அமைப்பு நல்லா இருக்குதுங்க. 5க்கு அடுத்து 6ல் வருவார் செவ்வாய். 6ல் செவ்வாய் வரும்போது அவ்வளவும் உங்கள் கைக்குள்ளே இருக்கும். கடன் கைக்குள்ளே இருக்கும், நோய் கைக்குள்ளே இருக்கும், எதிர்ப்புகள் உங்களுக்கு அடங்கும், எதிரிகள் நண்பராகக்கூடிய தன்மை. சுக்கிரன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரனும் புதனும் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. பெண்களால் நன்மைகள் ஆண்களுக்கும், ஆண்களால் நன்மைகள் பெண்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத காட்டுது. சில இளைய பருவத்தினருக்கு இது வரைக்கும் காதலுக்குள்ள ஊடலாக இருந்து வந்த தன்மைகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு. காதல் அப்படியே கல்யாணம் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு. அது எங்கெங்க இந்த காலத்தில் போகுது? நீங்கள் பாட்டில் 30% கூட லவ் சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விதிவிலக்கு. ஒரு நேர்மையான காதலுக்கு சொந்தக்காரராக எவரையும் ஏமாற்றக்கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உளமாற நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்ப வாழ்க்கை அமைப்புகள்லையும் காதல் திருமணம் போன்ற அமைப்புகள்லையும் சக்ஸஸ் வரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் கொஞ்சம் பயணங்கள் அப்படி இப்படி இருக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகளில் ஆரம்பத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பது போல தோன்றினாலும் கூட வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக அல்லது தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு அங்கேயே வீடு வாகனம் போன்ற வசதிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய எதிலும் கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கஷ்டம் விலகக்கூடிய அருமையான மாதமாக அமைந்திருக்கிறது தனுசுவினருக்கு இந்த ஜூன் மாதம்.